ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக போய் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூர் இருக்குங்க. இது வந்து வெஸ்ட் பெங்கால் அசாம் பார்டர். நிறைய பேருக்கு தெரியும். அடிக்கடி நான் காட்டுவேன், அந்த ஸ்ரீராம்பூர் பார்க்கிங் காட்டுவேன். அங்கே தான் இருக்குங்க. மதிய மாதிரி வந்தேங்க. வந்து நல்லா தூக்கம் இதை எந்திரிச்சுங்க. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது. எல்லாம் கிளம்ப போகிறாங்க. வண்டியெல்லாம் நிறைய போயிட்டுருக்குது. நம்மளும் அப்படியே கிளம்பலாங்க. நேரம் இங்கேங்கிறது கவுஹாட்டிலேருந்து அப்படியே ஷிலாங் போக வேண்டியதான். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம கவுஹாட்டி தாண்டியாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி ஆகுதுங்க. கவுஹாட்டி தாண்டி போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங்கு 80 கிலோமீட்டருங்க. காலையில் 4:30 பாருங்க எப்படி வெடிச்சிருச்சுங்க. அப்படி தெளிவாகிடுச்சு. நம்ம ஊரில் 7 மணிக்கு இப்படி தான் இருக்கும். அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. சில்லுன்னு ஏசி இருக்கிற மாதிரி இருக்குது. மேகாலயக்குள்ளே வந்த உடனே பாருங்க காட்டுறேன். பார்த்திங்களா வெயில் 4:30 நல்லா வெயில் வந்துருச்சுங்க. நம்ம ஊரெல்லாம் இப்போ தான் தூங்கிட்டு இருப்பாங்க. வெடிக்கால் 4:30 மணிக்கு நல்லா தூக்கம் வர டைம். நம்ம ஊர்லாம் இங்கே 4:30 சுத்தமாக வெடிஞ்சிருச்சுங்க. அவங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் வெயில் மழையில் சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே தங்க மாதிரி மின்னுதுங்க அந்த மலையில். அப்படியே மூலமெல்லாம் போயிட்டுருக்குறேங்க. நைட்டு தான் மழை வெஞ்சிருக்கு நடக்குதுங்க. ஒரு அப்பப்போ தண்ணி நின்றுருக்குது. அங்கே மேகமெல்லாம் பாருங்கள் அப்படியே நீர் சூப்பராக இருக்குது. மணி 5 மணி ஆச்சுங்க. வெயில் அப்படியே பொழக்குது, மண்டிகை பொழக்குது. இருக்கால மேகாலயில் பார்த்தீங்கன்னா டீசல் வச்சுக்கிறேங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 82 ரூபா 55 காசு. இதே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 94 ரூபா 50 காசுங்க இன்றைக்கி ரேட்டுக்குங்க. இங்கத்துக்கு அங்கத்துக்குமே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டீசல் அடிச்சாச்சு. அப்படியே போயிட்டுக்கிறேங்க. மணி பார்த்திங்கன்னா 6 மணிங்க. இதே வெயில் உச்சிக்கு வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் மேகாலயோட அழகாதாங்க செம்மையாக இருக்குது. அந்த மலையெல்லாம் கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் தெரில. நேர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் மேலையெல்லாம். ஷில்லாங் வந்தாச்சுங்க. அங்கே பாருங்கள் 19 கிலோமீட்டர் போட்டுருக்குறாங்க. நம்ம லோடு இறக்க வேண்டிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே அலோட் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்லையெல்லாம். அவ்வளோ சிட்டிக்குள்ளே போக முடியாதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நைட்டு விட மாட்டாங்களாமா. இந்த பாலம் வேலை செய்கிறாங்களாமா. அதனால் சுற்றி போகணுங்க. 100 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எடுத்து அப்படியே போயிட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள் அப்படி நாத்தில் நட்டுக்கிறேங்க. நம்ம ஊரில் தான் பிஸ்னு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் மேகாலயோட அழகு இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. மேகத்தை மேலே மிதக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா மேலேருந்து வர தண்ணியில் குளிச்சுட்டுக்கிறாங்க டிரைவர்லாம். தெரியுதுங்களா? அப்படி உள்ளேருந்து நீர் ஊற்று வந்துட்டு இருக்குது. அது குளிச்சுட்டுக்கிறாங்க. தண்ணி கிடச்சோக்க குளிச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கெல்லாம் முடியும். டிரைவர் இருக்கலாங்க. நம்ம ஒரு போயிட்டு ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஷில்லாங்லேருந்து உள்ளே போகாமல் அவுட்டரில் ஜோவாய் ரோடு சொல்லுவாங்க. அதில் வந்து சுற்றி வந்துட்டுருக்குறேங்க. 16 கிலோமீட்டரில் இப்போ லோடு இருக்கிறது. இங்கே 100 கிலோமீட்டருக்கு பக்கம் வந்து லோடு இருக்கிறதுங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க? இப்போ பாருங்கள் அப்படியே அந்த மேகத்துக்கு மேலே நம்ம மிதக்கிற மாதிரி இருக்குதுங்க. செமையாக இருக்குது. இந்த ரூட்டு தான் முதல் வந்துட்டு இந்த ரூட்டுங்க. இந்த அவுட்டர் ரோடு பைபாஸ் அதெல்லாம் சுற்றி வந்தோம். அது போகிறக்கு முன்னாடி இதெல்லாம் வண்டியெலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பங்க் கூட இருக்குது. அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதான் முதல் வந்துங்க. நான் அப்போல்லாம் வந்தது கிடையாது. ஆரம்ப காலத்தில் இதுதான் வழிங்களாமா ஷில்லாங்குள்ளே வந்து வருது. டிரைவர்கள்லாம் சொன்னாங்க. அந்த வழி தான் போகிறோம். செம்ம மேடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அன்லோடிங் பாயிண்ட் வந்தாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 5 ஆகுது. காலைல ஒரு 3 மணிக்கு அவுட்டரில் நிறுத்தி வச்சுருந்தோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். லோடிங் தான் இறக்க போகிறேங்க.
That's on the garbage truck. Faggot. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைப்பீங்களா குப்பை வண்டியை ரொம்ப நேரம் காட்டிகிட்டு இருக்கலாம்னு நினைப்பீங்க. இது அங்கேருந்து வந்துச்சுங்க. வரும்போது அந்த மைக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதில் ஒரு பேசிட்டே வந்தாங்க இங்கிலீஷில். ரெக்கார்டுங்க, மியூசிக்கோட வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிட்டு வரும் பார்த்தீங்களா, குப்பை வண்டி காலையில், அதே மாதிரி இங்கிலீஷில் பேசிட்டு வந்துச்சுங்க. அது என்னமோ சொல்லிச்சு, என்னன்னு தெரில, சரியாக பொருள். அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டாங்க. நானும் திருப்பி போடுவாங்கன்னு நினச்சேன், போடவே இல்லை. அதான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். சரி, உங்களுக்கு அப்படி சொல்லலான்ட்டு தான் இப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கிறேங்க. நல்லா க்ளீனாக இருக்குதுங்க. மேகாலயா அந்த ஷில்லாங் வந்து சூப்பரான ஊர், நல்லா இருக்குது. ஹிந்தியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஹிந்தி ஒரு சிலர் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் மெயினாக பேசுகிறாங்க. இங்கிலீஷ் தான் மெயின். பார்க்க எல்லாமே சைனாக்காரங்கமாக இருக்கிறாங்க. குட்டி சைனான்னு சொல்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஊர். வேறு என்னமோ மொழி சொன்னாங்க, 2-3 மொழி பேசுகிறாங்களாமாங்க. அது என்ன மொழின்னு எனக்கு தெரில. தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் எதுன்னு தெரிஞ்சு நான் உங்களுக்கு கேட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் ரொம்ப நீட்டுங்க. காலையில் பண்ணி பார்த்திங்கன்னா 6 மணி பக்கம் ஆகுதுங்க. பாருங்கள், வீட்டிலேருந்து வந்து எல்லாம் குப்பையெல்லாம் போடுறாங்க. வெயிட் பண்ணுறாங்க வெளியில். வண்டி வந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. வண்டி வரக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப நேரம் பட்டுருந்தாங்க, பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 9 ஆகுது. பார்த்திங்கன்னா ரிசீவ்டு வாங்க போகணுங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணுங்க ரிசீவ்டு வாங்குறதுக்கு. சிட்டிக்குள்ளே போகணும். நம்ம இறங்கினா குடோனு தான் எங்களாமா. நான் வண்டி போக முடியாது, சிட்டிக்குள்ளே போக முடியாது. அதனால் இங்கேருந்து ஆளுக்கு போகிறாங்க. காரில் வந்திருக்காங்க. வாடகை ஃபுல்லாமே டாக்ஸி தாங்க. நல்லா போயிட்டு போகிறாங்களாமா. வெயிட் பண்ண சொன்னாங்க. வண்டி நின்று இருக்குது. ஆளுகள்லாம் உள்ளேலாம் குடோன்லாம் லாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துக்கலாம் அப்படியே போய் ரிசீவ்டு வாங்கிட்டு வந்து அப்புறம் நைட்டு கிளம்பலாங்க. इतना गर्मी हो गया दिखते से सब बात है खोल दे ये बड़ा खोल दे लो इसमें वाल लो एने वे आ कुछ यार भाई ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் லோடிங் ஆளுங்க. நம்ம போயிட்டு வந்து இவர் தான். கார் வந்து ஸ்டாண்டில் நின்றுச்சு, அங்கேயே இறக்கி விட்டாங்க. நான் நடந்து போயிட்டுருக்குறோம். கடைக்கு போய் ரிசீடு வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேங்க. வாங்கிட்டு அப்படி கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிசீடு வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு அப்படியே 3 கிலோமீட்ரு பாருங்கள், ஊருக்குள்ளே கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கிறேன் டாக்ஸி பிடிக்கிறதுக்கு. செம்ம அழகாக இருக்குதுங்க மேகாலயா. அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கும் இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே ஊரெல்லாம் வந்து குட்டி சைனாங்க, அப்படி அழகாக இருக்குதுங்க. நல்லா மழைங்க. நனைஞ்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், லோடெல்லாம் இறக்கிட்டேங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா மணி வந்து 8 ஆகுதுங்க. போயிட்டு வந்தோடனே வீடியோ பண்ண முடியல, நல்லா தூங்கிட்டேங்க. நல்லா மழை எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட போகிறோம். சாப்பிட முன்னாடி பார்த்தீங்கன்னா வடகம் பொறிக்க போகிறேங்க. வடகம் வச்சுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தருங்க, ரொம்ப நல்ல வழக்குங்க. அவர் சென்னையில் இருக்கிறாரு. அந்த வழி இந்த நேரம் அந்த வழியில் தான் வந்தோம். நான் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். வந்து கொடுத்தாருங்க. அவர் வந்து கம்பெனி வச்சுருக்காருங்க. இந்த வடகம் அந்த மசாலாலாம் நிறைய தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனி வச்சுருக்காரு. அது வந்து வெளியில் சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. அவர் நமக்காக அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. அன்புக்காக கொடுத்துருக்காரு. நைட் சாப்பிட்றதுக்கு அதை அப்படியே பொறிச்சிட்டு சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு அப்படி இந்த வீடியோ ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. என்ன இந்த காபி வைக்கிறது, இதில் தாளிச்செல்லாம் கொட்டுவோம் பருப்புக்கெல்லாம். அதில் தான் வடகம் செய்ய போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த வடை சட்டி இருக்குங்க. அது தேவையில்லை, நம்ம வடகம் தான் நம்ம போட போகிறோம். அது கொஞ்சம் சிறுசு தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும். இதில் பொரிச்சு எடுத்துக்கலான்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலைல வச்ச பருப்புங்க, சாப்பிட போகிறோம். வடகம்லாம் ரெடி ஆயிடுச்சு.
தெரியுதுங்களா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேங்களா, see you.